இந்த பராபவம் வருடம் வரக்கூடிய குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை பொது பலன்களா ஏற்படுத்தி கொடுக்குது? 12 வருடங்களுக்கு ஒரு முறை கடகத்துல உச்சம் பெறக்கூடிய குரு, இது பெரிய விஷயம். ஆகவே 12 ராசிக்காரர்களுக்கும் நினைத்த குழந்தை பாக்கியம் தட்டுபவர்களுக்கு இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் ஏதோ IOL, IVF இல்லைன்னா ட்ரீட்மெண்ட் இல்ல மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு இந்த வருஷம் மாதிரி அற்புதமான வருஷம் எதுவுமே கிடையாது. ஏன்னா மேஷ ராசி ஆண்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும்? மேஷ ராசிக்கு குரு அற்புதமான பலனை கொடுக்கிறார். சுப பலனா நிறைய கொடுப்பார். ஆண்களுக்கு முதல்ல அதே மாதிரி நிறைய பணம் சம்பாதிக்கிறது, கடன் தீர்க்கிறது, புதுசா வீடு வாங்குறது, வாகனங்கள் வாங்குறது. ரொம்ப நாளா உங்களுக்கு மனக்குழப்பத்துல இருந்தது, செவ்வாதோஷமா நாகதோஷமா, எனக்கு ஏன் சார் திருமண தடை பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த திருமண தடை. மேஷராசி பெண்களுக்கு இந்த பராபவ வருடம் என்ன மாதிரியான? பெண்களுக்கும் திருமணம் நடக்கும், பெண்களுக்கும் கெட்டி மேளம் கொடுக்கும். இந்த மேஷம் அப்படிங்கிறது செவ்வாயினுடைய 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வரரும் சரி, ராகு கேது பெயர்ச்சியும் சரி, வேற்று மொழி இனத்தவர்களால் லாபமும் அதிக வருமானமும் கடன்லாம் தீர்ந்து புதிய சேமிப்பும். பரிகாரம் இவங்க என்ன பண்ணலாம்? திருச்செந்தூர் முருகனை வழிபட்டா அந்த குரு பகவானுக்கு உண்டான செல்வம் சேரும், வீட்டுல லட்சுமிகளா. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல தெய்வீக ஜோதிடர் AR பாலகிருஷ்ண ரெட்டி சார் இணைஞ்சிருக்காங்க. ஸோ 2026 குரு பெயர்ச்சி மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்னு சொல்ல இருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. என் அன்பு யூ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். சார், இந்த பராபவம் வருடம் வரக்கூடிய குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை பொது பலன்களா ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு சார்? பொதுவாகவே ஒவ்வொரு வருஷமும் குரு பெயர்ச்சி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். வருஷம் முதல்ல கடைசியில் வரும். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா குரு பொதுவாகவே ஒரு வீட்டில் 12 மாதம் ஒரு வருஷம் இருப்பார். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 3 ராசிகளில் இருக்க போகிறார். மிதுனத்தில், கடகத்தில், அதே மாதிரி சிம்மத்தில் இவர் இருக்க போகிறார். இந்த காலகட்டத்தில் குருவுக்கு ஸ்தான பலத்தை விட பார்வ பலம் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் 12 வருடங்களுக்கு ஒரு முறை கடகத்தில் உச்சம் பெறக்கூடிய குரு, இது பெரிய விஷயம். ஆகவே 12 ராசிக்காரர்களுக்கும் நினைத்த காரியங்கள் நடக்கும். உங்கள் ஜாதகத்தில் எப்படி கிரகங்கள் இருந்தாலும் சரி, உச்சம் பெற்ற குருவினால் இந்த பிரபஞ்சமே அற்புதமாக விளங்கும். அதே நேரத்தில் குழந்தை பாக்கியம் தட்டுபவர்களுக்கு இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் ஏதோ IOL, IVF இல்லைன்னா ட்ரீட்மெண்ட்டு இல்லை மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும். குலதெய்வ வழிபாடு பண்ணாதவங்களுக்கு குலதெய்வ வழிபாடு பண்ணலாம். பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு இந்த வருஷம் மாதிரி அற்புதமான வருஷம் எதுவுமே கிடையாது. ஏன்னா 12 வருடங்களுக்கு ஒரு முறை உச்சம் அடையக்கூடிய குரு பகவான், 18 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய கேது பகவான், அவரும் கடகத்திலே இருக்க போறார். குருவும் கேதுவும் ஒரே வீட்டில் இருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் 12 ராசிக்காரர்களும் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் போய் காசியில், ராமேஸ்வரத்தில், கயாவில் நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அதை விட அற்புத காலம் வேற எதுவுமே கிடையாது. பணம் வரும், பட்டம் வரும். குரு வந்தாலே கல்யாணம் நடக்குமா, நல்ல வேலை கிடைக்குமா, இடமாற்றம் வருமா, தொழில் மாற்றம் வருமா, 2வது ப்ரமோஷன் வருமா, படிக்கலாமா அப்படின்லாம் கேட்பாங்க. சுப செலவுகள், சுப செய்திகள் வருமா அப்படின்னா எல்லாம் வரும். ஆனால் அதே நேரத்தில் இந்த ஆண்டு குரு ராஜாவாக வர்றார். இந்த தமிழ் வருடம் பராபவ வருடம் குரு ராஜாவாக குரு உச்சம் பெறுறதுனால எல்லோருக்குமே சுபிட்சத்தையும் பெண்களுக்கு உச்சமான பலத்தையும் கொடுப்பார். ஆனால் இங்கே வக்கரம் பெற்ற குரு 3 ராசிகளில் இருக்கக்கூடிய குருங்கிறதுனால 3 விதமான ராசிகளுக்கு 3 விதமான பலன்களையும் 3 விதமான பார்வைகள். அப்போது ஒவ்வொரு வீட்டுக்கும் 9 விதமான பார்வைகள். இதையெல்லாம் கிடைக்கும்போது 12 ராசிகளுக்கும் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும்
உங்கள் ஜாதகத்தில் 2வது பிரபஞ்ச ஜாதகத்திலேயே சனி வந்து குருவோட வீட்டில் இருக்கார். இந்த ஆண்டு ராகு கேது பெயர்ச்சி வேற இருக்கு. இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் இந்த குரு பெயர்ச்சியிலே சேர்ந்து தான் நம்ம சொல்ல போகிறோம். இருந்தாலும் இவ்வளோ விஷயங்கள் இந்த குரு பெயர்ச்சியில் இந்த ஆண்டு இருக்கு. பொதுவாகவே ரொம்ப நாளாக திருமண வாழ்க்கை தட்டுபவர்கள், அதே மாதிரி இப்போ இங்கே நமக்கு தேர்தல் காலம், ஆகவே இந்த மாதிரிலாம் ஒரு வைப்ரேட்டிங் ஒரு பீரியடாகி இருந்தாலும் இந்த குரு பெயர்ச்சிங்கிறது 2/6/2026 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நமக்கு ஏற்பட போகுது. இந்த நாள் மங்களவாரம். செவ்வாய் வந்து இங்கே இந்த வருஷம் அவர் வர்றது வந்து சேனாதிபதியாக வர்றார், குரு தான் ராஜாவாக வர்றார். ஆகவே இது எல்லாமே தெரிஞ்சு அமைதா தெரியாத அமையலான்னு தெரியல. இருந்தாலும் 12 ராசிக்காரர்களுக்கும் அற்புதமான பலனை கொடுக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். மேஷராசி ஆண்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படுத்த? இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே பொது பலன்களை நான் சொல்லியிருக்கேன், 3 விதமான குரு இருக்கார் அப்படின்னு. மேஷ ராசிக்கு வந்து குரு அற்புதமான பலனை கொடுக்க போகிறார். சுப பலனாக நிறைய கொடுப்பார். ஆண்களுக்கு வந்து முதல்ல புருஷ லட்சணம் என்ன? உத்தியோகம். அதே மாதிரி நிறைய பணம் சம்பாதிக்கிறது, கடன் தீர்க்கிறது, புதுசாக வீடு வாங்குறது, வாகனங்கள் வாங்கிறது, இப்படின்னு ஏதோ ஒரு சுப இன்வெஸ்ட்மெண்ட்டு இதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி நான் வேலை செய்கிறேன், இல்லை பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் வெளிநாட்டில் வந்து போய் பிஸ்னஸ் பண்ணட்டுமா, இல்லை வெளிநாட்டில் போய் வேலை செய்யலாமா அப்படின்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். இது வரைக்கும் யாருன்னு தெரியாமல் இருந்தவங்க திடீர்னு உங்களை கான்டாக்ட்ஸில் வந்து நீங்கள் வாங்க சார் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், உங்கள் ப்ரொஃபைல் பார்த்தோம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நல்ல உத்தியோக உயர்வு, வருமானம், மன நிம்மதி. அதே நேரத்தில் ரொம்ப நாளாக உங்களுக்கு மனக்குழப்பத்தில் இருந்தது, செவ்வாதோஷமா நாகதோஷமா, எனக்கு வந்து ஏன் சார் திருமண தடை பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த திருமண தடை போகும். இந்த ஆண்டு கெட்டி மேளம் கொட்டும். குரு பார்வைங்கிறதுனால உங்கள் வீட்டில் சுப செலவுகள் அதிகமாக இருக்கும். ஓகே சார். இப்போ மேஷராசி பெண்களுக்கு இந்த பராபவ வருடம் என்ன மாதிரியான? ஆண்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படின்னா மறைமுகமாக இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், பெண்களுக்கும் திருமணம் நடக்கும், பெண்களுக்கும் கெட்டி மேளம் கொட்டும். இந்த மேஷம் அப்படிங்கிறது செவ்வாயினுடைய ஆதிக்க வீடு. ஆகவே செவ்வாயினுடைய அம்சம் மங்களத்தை தரக்கூடியது, குரு மங்களத்தை யோகத்தை தரக்கூடியது. 2வது 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வரரும் சரி, ராகு கேது பெயர்ச்சியும் சரி, வேற்று மொழி இனத்தவர்களால் லாபமும், அதிக வருமானமும், கடன்லாம் தீர்ந்து புதிய சேமிப்பும். ஒரு பழைய வண்டி வச்சுட்டு இருக்கீங்க, அந்த வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்கலாம். அதே மாதிரி வீடு வந்து ஒரு சின்னதாக ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் வச்சுக்கிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்கலாம், ஃப்ளாட்டில் இருந்து போகலாம். அப்படி நிம்மதியை தேடி நீங்கள் எல்லாருமே மேஷராசிக்காரர்களுக்கு அற்புதமான காலம். அதே மாதிரி படிக்கிற பசங்க, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், 2 பேருமே படிக்கிறவங்க வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளி ஊரோ போய் படிக்கிறவங்க படிக்கலாம், மெமரி கூடும். குரு சாதகமாக இருக்காரு, அதனால் ரொம்ப அற்புதமாக பார்வை இல்லையே சார் நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னா, அவர் 12ஆம் வீட்டை பார்க்குறார். 12ஆம் வீட்டை பார்க்கறதுனால உங்களுக்கு அற்புதமான பலனை கொடுக்கும், நல்லாயிருக்கும். ஓகே சார். இப்போ மேஷராசி ஆண்களுக்கு எப்படி இருக்கும், பெண்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. பரிகாரம் இவங்க என்ன பண்ணலாம் சார்? பொதுவாகவே இவங்க திருச்செந்தூர் முருகனை வழிபட்டா அந்த குரு பகவானுக்கு உண்டான செல்வம் சேரும், வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் வரும், பணம் தங்கும். சார் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், பணம் தங்க மாட்டேங்குது, வர்றதெல்லாம் செலவாக போயிட்டு இருக்கு, பசங்களுக்கு படிப்பு செலவு, இல்லைனா வீட்டில் ஏதோ ஒரு மருத்துவ செலவு. ஆனாலும் இந்த ஆண்டு சுப செலவில் ஸ்திர சொத்துக்கள் சேர்ற மாதிரி பணம் வந்து சேரும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் திருச்செந்தூர் போயிட்டு வாங்க, அங்கே கொடுக்குற அந்த பத்திர விபூதி, இந்த இலையில் கொடுக்குற விபூதியை வந்து டெய்லி நீங்கள் உபயோகப்படுத்திட்டு வாங்க. இந்த பன்னீர் விபூதியை நீங்கள் பூசிக்கிட்டீங்க, நீங்கள் போயிட்டு வந்தீங்க, கடற்கரையில் குளிச்சுட்டு நாழிக்கிணறில் குளிச்சுட்டு மறுபடியும் சண்முகரை போய்
தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மலை போல வர்ற பிரச்சனைகள் பனி போல மாறும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். எவ்வளவு சதவிகிதம் நற்பலன்களை கொடுக்கும் சார்? ஒரு 70% 75%. இல்லை சார், கரெக்டாக சொல்லுங்கள் தானே. 75% அற்புதமாக இருக்கும். தைரியமாக முன்னேறி போங்க. நன்றி சார்.